சகுனம் நிமித்தம்னு சொல்லுவோம் நம்ம. நிமித்தம், சரம், சகுனம், சரயோகம், அதை வச்சு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சாயா தரிசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாயா நாடி, சாயா கிரகங்கள் இது இருக்கு. ராகு கேதுவை வச்சு சொல்றோம். மனுஷங்களுடைய நிழலை வச்சு அவங்க அதான் சாயா, ஷேடோ பிளானட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. இது வெளியில் இல்லாத கலை. அது எப்படின்னா அவங்களுடைய நிழலை கொண்டு ஆயுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நடந்து போகும்போது அந்த வெயிலில் பட்டு தெரியக்கூடிய நிழலை வச்சு அவருடைய ஆயுளை சொல்லிட முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா காலையில் பார்க்கும்போது சூரியனுடைய திசைக்கு அப்படி இல்லை, அது நிழல் ஒரு அவங்க மாதிரி பர்ஃபெக்ட் தெரியும். பண்ணது, அது அவங்களுடைய அறிவு ஞானம். அப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கலாம். அப்புறம் இந்த சைனீஸில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரழிவுகள், அதாவது இந்த பறவை சத்தத்தை வச்சு, காத்துடைய அழுத்தத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு சுனாமி வரப்போகுது, இல்லை பெரிய ஒரு நில அதிர்வு வரப்போகுதுங்கிறத சொல்லிடுவாங்க அந்த காலத்து சைனீஸ் விஞ்ஞானிகள். அங்கிருந்தால் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், அதாவது போன வாட்டி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது, இந்த கூட்டு மரணங்கள். ஃப்ளைட்டை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். இட் இஸ் நாட் ஃபிட் டு ஃப்ளை, ஃபிட் டு ஸ்டே ஆன் கிரவுண்ட். என் கை எப்படி வந்துருப்பாங்க, இப்படி இறங்கிட்டு அந்த இது வந்ததுன்னா அந்த ஃப்ளைட்டை அவாய்ட் பண்ணணும்.